தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாளுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தேவ கிருபை கொண்டு கர்த்தர் நம்மை நடத்துவாராக. தேவ சமூகத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 33:11 வசனம். நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வரிந்து கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான் என்று 33ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 33:11 கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென். யாக்கோபு ஏசாவை பார்த்து சொல்லுகிறார், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆகஸ்ட் மாதம் நீர் ஒரு அனுக்கிரகத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் நீர் உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறப்பா. இந்த வாக்கு தத்தம் உடைய வாழ்க்கையில், இந்த வேத வசனம் உடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். தேவநாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை தூரத்திலும் சமீபத்திலும் என்று கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பீராம். கர்த்தர் நாமம் மட்டும் மகிமைப்படுவதா. இந்த புதிய ஆகஸ்ட் மாதத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் அனுக்கிரகம். யாக்கோபு சொல்லுகிறார், தன் சகோதரனாகிய ஏசாவை பார்த்து அவன் வெகுமதியெல்லாம் தன்னுடைய சகோதரன்கிட்ட கொடுக்குறான். அவன் வேண்டாங்கிறான். அவன் வேண்டான்னு சொல்லும்போது ஸ்தோத்திரம், இந்த யாக்கோபு தன் சகோதரனை பார்த்து சொல்லுகிறார், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு எவ்வளோ அனுக்கிரகத்தை, எவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, இதுவரைக்கும் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படிமா. நீங்கள் ஜீவனோடு இருப்பதே தேவனுடைய அனுக்கிரகம். மலையாள வார்த்தை அனுக்கிரகம் என்பது, தமிழில் ஆசீர்வாதம், மலையாளத்தில் அனுக்கிரகம். தேவன் உங்களை, யாக்கோபு சொல்ல, என்னை தேவன் என்னை அனுக்கிரகம் செய்திருக்கிறார். நாமும் சொல்ல, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இவ்வளோ காலமும் தேவன் எத்தனையோ ஆசீர்வாதத்தை உங்களுக்கு செய்திருக்கிறாரு. அதுக்காக நன்றி செலுத்திருக்கீங்களா? பிரியமானவர்கள், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்களா? நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, நம்முடைய திறமை அல்ல, தேவன் நமக்கு, ஆமென், பரலோகத்தின் தேவன் நமக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அநேக அனுக்கிரகத்தை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக தேவனை துதியுங்கள். யாக்கோபு லாபானுடைய வீட்டை விட்டு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு, பிதாக்களுடைய தேசத்துக்கு மாறுறான். வரும்போது தான் இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நிறைய ஆழமான சத்தியங்கள் அந்த 10 வசனங்களில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த வெகுமதியெல்லாம் ஏசா கிட்ட கொடுத்துட்டு தான் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், யாக்கோபு ஏசாவை பார்த்து, உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போலன்னு சொல்லிட்டு, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு அப்படிங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உங்களை எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எவ்வளோ ஆசீர்வாதங்களை இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம், ஆமென், தேவன் இந்த கடந்து வந்த எத்தனை ஆண்டு காலம் உங்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இல்லைன்னு சொல்லாது. நல்ல குடும்பத்தை, நல்ல வேலையை, உங்களுக்கு வேண்டிய பிஸ்னஸை, உங்களுக்கு வேண்டிய ஊழியத்தை கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் மறந்து விடாது. 2 ஆசீர்வாதம் இருக்கிற வேதத்தில். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், 2வது பொருளாதார ஆசீர்வாதம் உலகத்தில் கிடைக்கக்கூடியது. முதல் ஆசீர்வாதம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்பர் 1.
அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவ கிருபையின் மேலே கிருபை பெற்றுக்கணும். தாளந்துகள், வரங்கள், இன்னும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு வரங்களை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிலர் ஆசீர்வாதம் சொன்ன உடனே பணம் தான் ஆசீர்வாதம் நினைக்கிறான். பணம் இருந்தால் போதும். சிலருக்கு நல்ல வேலை கிடைச்சிட்டு உலக பிரகாரமான ஆசீர்வாதம். பொருளாதாரத்தில் கர்த்தர் உயர்த்தும் போது கவனமாக இருக்கணும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா பிசாசு சத்துரு அதை காமிச்சு உங்கள் ஜபம், உங்கள் உபவாசம், நீங்கள் தேவனை ஆராதிப்பதெல்லாம் அப்படி மங்கி போக பண்ணிடுறான் அநேகருடைய வாழ்க்கையில். கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். வேலை கிடைக்க முன்னாடி ஆமேன், வேலை கிடைக்க முன்னாடி தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து தேவனை தேடுவார்கள். வேலை கிடைத்த பிறகு அவ்வளோதான், எல்லாமே குறைந்து போகும். நீங்கள் வேலை கிடைக்க முன்னாடி எப்படி ஜெபம் பண்ணீங்களோ அந்த பொருளாதார ஆசீர்வாதம், உலக பிரகாரம் ஆசீர்வாதம் இன்னும் நீங்கள் என்ன செய்யணும்? அதிகமாக தேவனை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் இன்னும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் விரும்பக்கூடிய காரியத்தை அவர் செய்ய முடியும். 2 ஆசீர்வாதம். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நாம் இன்னும் என்ன செய்யணும்? பெருகவே. இந்த கிருபை போதாது, இந்த தாளந்துகள் போராது. இன்னும் நாம் தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணி, ஆண்டவர் சமூகத்தில் உபவாசியத்தை ஜெபம் பண்ணி அந்த கிருபைகளை, தாளந்துகளை, வரங்களை நாம் பெற்று அதில் பெருக கடவோம். அல்லேலூயா. 2வது உலக பிரகாரம் ஆசீர்வாதம். என்னாகும் 24:1 வாசிக்கிறோம். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதித்துக்க மெய்யாவே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதெல்லாம் தேவன் கொடுத்து. அதான் யாக்கோபு சொல்றார், எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு அப்படி. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாம். பிரியமான தேவனுடைய வார்த்தை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்கிறவங்க வாழ்க்கையில் உங்களுக்கு தேவன் அநேக அனுக்கிரகத்தை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். பிள்ளைகள் இன்னமாக ஆமென், நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல ஸ்தானம், எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அவர் கொடுக்காம யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் தராத ஒன்றை நாம பெற்றுக்கொள்ளவே முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று பவுல் எழுதுகிறார். மறந்து போயிடாதீங்க. எத்தனை ஆசீர்வாதம் வந்தாலும் அதெல்லாம் நமக்கு கீழே தான். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற, தேவன் நமக்காக சிலுவையில் அநேக ஆசீர்வாதங்களை சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கார். அதை சுகந்தரிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவ வார்த்தை கேட்குற தேவ ஜனமே, பணம் நமக்கு ஒரு பொருட்டல்ல. தேவன் உங்க கூட என் கூட இருந்தால் மீதி எல்லாம் தேடி வரும். மீதி எல்லாம் அதை வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்க, மீதி எல்லாம் உங்களுக்கு கூடப்படும். மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் தேடுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடுங்க, பொருளாதார ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுப்பாருங்க. வேலையில் வருகிற வருமானங்களை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை, தசம பாகத்தை நீங்கள் கொடுங்க. வேறு எதுலேயும் அவரை சோதிக்க முடியாது. நீங்கள் அதனால் அவரை சோதித்து பாருங்கள். ஆமீன். உங்கள் வீடு உங்களுக்கு இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுவார், பேதுருவை பார்த்து, நீ முதல்ல தூண்டியில் போட்டு மீனை பிடி, அந்த மீனை பிடிச்சி அந்த வாயை தர, அதில் வெள்ளிப்பணம் இருக்கும், அந்த வெள்ளிப்பணத்தை எடுத்து தேவனுடையதை முதல்ல தேவனுக்கு கொடு, 2வது ராயனுடையதை ராயனுக்கு கொடுன்றார். நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்குறோமா? பொருளாதாரத்தில் ஏன் இன்றைக்கும் வறுமை, கஷ்டம், இன்றைக்கும் ஒரு மாதம் சம்பளம் வந்தால் 5ஆம் தேதி எல்லாம் காலியாக போகுது. ஏன்? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். எங்கேயோ ஒரு குறை இருக்கிறது, எங்கேயோ ஒரு தவறு இருக்கிறது. பொருளாதாரத்தில் கர்த்தர் உயர்த்த வேண்டுமானா, சரி பொருளாதாரம் உயர்வுக்காக நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தருக்குரியதை நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தா, ஆமீன், தேவனுக்குரியதை நாம் எடுத்துக்கொள்ளாமல், தேவனுக்குரியதை வஞ்சிக்காமல், தேவனுக்குரியதை தேவனுக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஆமீன், லூக்கா 6:38 வாசிக்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் மறுபடியும் என்ன செய்வார்? ஆமீன், அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பார். உங்கள் பொருளாதாரத்தில் எங்கேயோ கொண்டு போய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்களை உயர்த்த முடியும். யாக்கோபு சொல்லுதார்,
தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு இந்த புதிய மாதத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் தருவார். ஆமீன். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை முதல்ல நாடுங்க. 2வது பொருளாதார ஆசீர்வாதம். 3வது உலக பிரகாரமாக எத்தனையோ காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். அது இல்லை, இது இல்லை, வீடு இல்லை அப்படின்னு ஜெபிக்கலாம். நீங்கள் தேடும்போது மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் இந்த வார்த்தை இப்படி ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து ஜெபி. எங்கள் நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆகஸ்ட் மாதத்துக்காக ஸ்தோத்திரம். யாக்கோபு சொல்லுகிறார், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக அனுக்கிரகத்தை ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா. அதற்கு உண்மை உள்ளவர்களாய் நன்றி உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. தகப்பனே ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, இன்னும் உபவாசிக்க, விழித்திருந்து ஜெபிக்க, கிருபையின் மேலே கிருபை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பொருளாதார ஆசீர்வாதத்தில் உயர்த்தப்பட, தேவனுக்காக கொடுக்க ஆமேன் கர்த்தர் கிரியை செய்கிறார். கொடுக்கிற ஒரு கத்தர்காய் கொடுத்த ஒருவர் தரித்திரானல கொடுக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அனுக்கிரகம் பண்ணுங்க. இன்னும் தேவனுடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆமேன். இந்த மாதத்திலிருந்து புதிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிடுங்க. அப்படியே ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்காக ஜெபிங்கள். தேவன் சகல ஆசீர்வாதத்தையும் தந்து உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஒரு முக்கிய அறிவிப்பு, வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மேலப்புதூர் புதுவாழ்வு மாரநாதா தலைமை சபையுடைய 25ஆம் ஆண்டு ஸ்தோத்திர கூட்டம். மறந்துடாதீங்க. நீங்கள் குடும்பமாய் கண்டிப்பாக பங்கு பெறுங்க. அந்த நாளிலே தேனியிலிருந்து அருமையான அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். வல்லமை கோபுரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நல்ல ஒரு தீர்க்கதரிசி. காலையில் ஸ்தோத்திர கூட்டம், மாலையில் சுகமணிக்கும் ஆராதனை. நீங்கள் வந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்களை செய்வார். ஜெபிங்கள். இந்த கூட்டத்தில் பங்கு வருங்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் ஆமென் கூட்டம் இருக்கிறது. கண்டிப்பாக பங்கு வருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.